பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். முன்மாதிரி, ரோல் மாடல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அநேகர் முன்மாதிரியாக இருப்பார்கள். நாமும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. இவர்களையெல்லாம் எதிர்கொள்ளும்படி தேவன் தெரிந்து கொண்ட 300 பேரை கிதியோன் அனுப்பி அவன் வீட்டில் உட்கார்ந்து விடவில்லை. அவன், நான் என்ன செய்கிறேனோ அதை செய்யுங்கள் என்று செய்து காட்டினான். இதை தான் மேற்குறிப்பிட்ட வசனத்தில் கிதியோன் சொல்லுகிறான், நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் என்பதாக. இன்று அநேகர் இதை செய் அதை செய் என்று கட்டளையிடுவார்கள். ஆனால் தங்கள் கையினால் ஒரு வேலையையும் தொடமாட்டார்கள். நம்முடைய குரு இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவுங்கள் என்று கட்டளை மட்டும் கொடுத்துவிட்டு சும்மா உட்கார்ந்து விடவில்லை. மற்றவர்கள் கால்களை கழுவும்படி அவர் முதலாவது செய்து காட்டினார். தன்னுடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள் என்று சொல்லுவதற்கு முன்பாக அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி காண்பித்தார். நாம் ஒவ்வொருவரும் அவரவருடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். அவர் தன்னுடைய சிலுவையை முதலாவது சுமந்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றார். எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று பிலிப்பியர் 1:27 கூறுகிறது. அதாவது சுவிசேஷம் சொல்லும்படி கட்டளை மாத்திரம் கொடுக்கிறவர்களாக இல்லாமல் நாமும் சுவிசேஷம் அறிவித்து அதற்கு பாத்திரராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி வேதத்தின்படி முன்மாதிரியாக வாழும்போது தான் உங்கள் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாக மாறும். அதாவது நீங்கள் கையிட்டு செய்யும் காரியத்தை கர்த்தரை கையிட்டு செய்து வாய்க்கச் செய்வார். வார்த்தையாகி இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டது போல நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையாக மாற வேண்டும். நாம் சொல்லுவது ஒன்று, செய்வது மற்றொன்றாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று கற்பிக்கிறோமோ அதை நாமும் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்று சில பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் சரியாக சபைக்கு செல்ல வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் காணப்படும். ஆனால் தாங்களோ இவைகளை செய்கிறவர்களாக காணப்பட மாட்டார்கள். நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்ற இயேசுவின் பாதச்சுவடுகளை பின்பற்றி நாமும் அவர் செய்ததையே செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி செய்த பவுல்தான் என்னை பின்பற்றுங்கள் என்று கூறினார். நாம் அவ்வாறு கூற முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு முன்மாதிரியின் ஜீவியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய மாதிரியை பின்பற்றி அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எங்களையும் அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடன் இருப்பீராக. தடைகளை நீக்கி போடும். இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் காணப்படுகிற யுத்த மேகங்கள் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.